ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மோகித் குட்டியோட செகண்ட் பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அத்தை பொம்மை கேக் கோலெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வெரைட்டியாக சமைச்சிருந்தாங்க. ஸோ காலையிலேயே சூப்பராக சாப்பிட்டுட்டு தென் நெக்ஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக்கு நான் ப்ளைனாக ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நானே வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க நான் சென்னையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக் இந்த மாதிரி நான் ப்ளைனாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து அந்த பால்ஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன். டெக்கரேட் பண்ணி முடிச்சதும் கேக் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக் நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன்றதை ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்களும் வந்து மோகித் குட்டியோட சேர்ந்து சூப்பராக கேக் கட் பண்ணி அவனுக்கும் ஊட்டி விட்டு, இந்த டைம் வந்து அவர் நல்லா வளர்ந்துட்டாரு. அவனே வந்து எங்களுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே அப்போ அதெல்லாம் தெரியாது. இந்த டைம் அவனே எல்லாத்துக்கும் கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா மோகித் குட்டிக்கு வந்து நிறைய பர்த்டே கிஃப்ட்லாம் வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்த்டேக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு. முந்தின நாளே வாங்கி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விளையாடவே ஆரம்பிச்சிட்டான். பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் அமௌண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறையவே கலெக்ஷன் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மோகித் குட்டிக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் கிடைச்சது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல, ரொம்ப சஸ்பென்ஸா இருந்தது. ஏன்னா இந்த சின்ன பாக்ஸ்குள்ள மோகித்துக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு சில்வர் பார். இது வந்து அவங்க சித்தப்பா வந்து மோகித் குட்டிக்கு வாங்கி கொடுத்தது. அவங்க ரொம்பவே திங்க் பண்ணி அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் மோகித் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பான் போல். பட் இது என்னன்னே அவனுக்கு தெரில. இந்த சில்வர் பார் 20 கிராம்ஸ். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 2265. கண்டிப்பாக இதை பத்திரமா வச்சு அவனுக்காக ஃபியூச்சரில் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாரவே கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு. ஆத்தாமலை மாரியம்மன் கோவில். மோகித் குட்டிக்கு வந்து முடி எடுக்கிறதுக்காக இங்க வந்திருந்தோம். அவனுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. அழுது கத்துவான்னு பயந்துட்டே இவ்வளவு நாள் எடுக்காம விட்டாச்சு. ஒரு வழியா எடுத்தே ஆகணும்னு சொல்லி பர்த்டேக்கு மறுநாள் வந்து கூட்டு வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி அழுது கத்திட்டான். ஆனா இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. எடுத்த உடனே ஒரு டப்பா பால் ஊற்றி கொடுத்தாச்சு. வீட்டுல இருந்தே ரெடியா கொண்டு வந்துட்டேன். மோகித் குட்டி விஷயத்துல வந்து முன்னாடியே நான் ப்ரீ பிளான் பண்ணிடுவேன் வெளில கிளம்புறதுனா. ஸோ அழுது அவனுக்கு டயர்டாயிரும் வீட்டிலே ஆற்றி ரெடியாக கொண்டு வந்துட்டேன். முடி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு குளிக்க கூட வைக்கல, பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க வச்சோம். குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோவிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த மாலை கொடுத்தாங்க. அதை அவன் கழுத்தில் போடவே மாட்டேன்ட்டான், ஒரே அழுக. சரி அந்த மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவங்க அப்பா கூட போட்டு காட்டினாங்க. ஆனால் அவன் அட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அழுகையை நிப்பாட்டவே இல்லை. சரி எதுக்கு அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லி விட்டாச்சு அவன் போக்குலே. அப்போ தான் இந்த மங்கீஸ் 2 பேரும் வந்தாங்க. என் ஹப்பி வந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. 2 பேரும் அடிச்சுட்டு சாப்பிட்டாங்க போட்டி போட்டு. ரொம்பவே அழகாக வந்து கையில் கொடுத்தோடனே அழகாக கையில் வாங்குறது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. ஆனா எனக்கெல்லாம் ரொம்ப பயம், நான் கொடுக்க மாட்டேன். மோகித் குட்டி கூட ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தான். இவங்க தான் என்னோட கோ சிஸ்டரும் பிரதர் இன்லாவும். இவங்க தான் அந்த சில்வர் பார் வந்து கிஃப்ட் பண்ணது மோகித் குட்டிக்கு. நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா அப்படியே ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுவும் வெளியிலலாம் போனா செம்ம ஹாப்பியா இருப்போம். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதுக்காக கிளம்பிட்டோம். அது என்னன்னா எங்க ஃபேமிலியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதை பத்தின அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய மேரேஜ் ஷாப்பிங் vlog இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.